ஆதார் கார்டு அப்படின்றது இன்றைய காலத்தில் தேவைப்படும் ஒரு முக்கியமான ஆவணம். ஒரு தனி மனிதனோட கேவைசி பண்ணுறதா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணுறதாகட்டும், மற்றும் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தேவைகளுக்காக நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஆதார் கார்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆதார் கார்டில் ஒரு தனி மனிதரோட கைரேகை, கருவிழி மற்றும் அவங்களோட ஃபோட்டோ போன்ற பயோமெட்ரிக் டேட்டாவை சேவ் பண்ணியிருப்பாங்க. மேலும் அவங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் போன்ற தகவல்களையும் சேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணும்போது அது பல வழிகளில் வெரிஃபை செய்யப்படலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு கேவைசி ஆதென்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது பல வழிகளில் சரிபார்க்கப்படலாம். அதாவது உங்களோட கைரேகையை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம், கருவிழி ஸ்கேன் மூலமாக வெரிஃபை பண்ணலாம், உங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணலாம், அல்லது ஓடிபி நம்பர் மூலமாக வெரிஃபை செய்யப்படலாம். இப்போதைக்கு கைரேகை மற்றும் ஓடிபி ஆதென்டிகேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. நான் சொன்ன இந்த 4 வெரிஃபை மெத்தடில் கைரேகை, கருவிழி மற்றும் ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறது, இந்த 3மே பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனில் வரும். 4வதாக சொன்ன ஓடிபி மெத்தட் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனில் வராது. ஆதார் அமைப்பு ஆதார் கார்டோட பாதுகாப்பை அதிகரிக்கும் விதமாக பயோமெட்ரிக் லாக் மற்றும் அன்லாக் வசதியை கொண்டு வந்தாங்க. இந்த வசதியை யூஸ் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவை எப்போ வேணும்னாலும் லாக் மற்றும் அன்லாக் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் பயோமெட்ரிக் டேட்டாவை யூஸ் பண்ணி எந்த ஆதென்டிகேஷனையும் பண்ண முடியாது. அதாவது உங்களோட கைரேகை மற்றும் கருவிழி யூஸ் பண்ணி எந்த ஆதென்டிகேஷனையும் பண்ண முடியாது. நீங்கள் மறுபடியும் உங்கள் பயோமெட்ரிக் டேட்டாவை எப்போ அன்லாக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனை பண்ண முடியும். நீங்கள் பயோமெட்ரிக் டேட்டாவை அன்லாக் பண்ணாத வரைக்கும் உங்களால் எப்பவும் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனை பண்ண முடியாது. சில பேர் அவங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவை லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை எப்படி பர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் மை ஆதார் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்ற ஒரு மெனு பார் இருக்கும். இது மேலே மவுஸை வைக்கும்போது அது கீழே ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவையும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரோட சர்வீஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதாரோட பல சர்வீசஸ் இருக்கும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் டெம்பரவரிலி. இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட பயோமெட்ரிக் தற்காலிகமாக அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக் லாக்கை பர்மனெண்ட்டாக அன்லாக் பண்ணணும் அப்படின்னா 2வதாக இருக்கக்கூடிய அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் பர்மனெண்ட்லி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பயோமெட்ரிக் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் ஆகிடும். அதாவது பர்மனெண்ட்டாக அன்லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களோட பயோமெட்ரிக்ஸை நீங்களாகவே லாக் பண்ணுற வரைக்கும் அது அன்லாக்கில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட கைரேகை, கருவிழி மற்றும் ஃபேஸ் மூலிமா ஆதென்டிகேஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.